இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் உருவான காலம் பார்த்தீங்கன்னா இந்த தை அமாவாசை தான். நம்மளுக்கு பொதுவாக அபிராமி அந்தாதி ஏன் வந்துன்ற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அபிராமி எப்படி வந்தான்னு தெரியுமோ? அதாவது மகாவிஷ்ணுவோட ஆபரணத்திலேருந்து வந்தவ தான் அபிராமின்னு சொல்லிட்டு இந்த புராணங்கள்லாம் சொல்கிறாங்க. பல யுகங்களுக்கு முன்னாடி அமிர்தம் கிடைஞ்சாங்க இல்லையா? அந்த அமிர்தம் கிடையிறச்சே சுவாமினால் மட்டும்தான் நம்மளுக்கு அமிர்தம் கிடைச்சிது அப்படிங்கிறனால சுவாமிக்கு மரியாதை கொடுக்கும் பொருட்டு அந்த அமிர்தத்தை சுவாமியாகவே பாவித்து பூஜை பண்ணணும்னா திருக்கடையூர். அதுதான் அங்கே அமிர்த கடேஸ்வரர்னு பேர். ஏன்னா சுவாமி அங்கே அமிர்தமாகவே இருக்கிறார். அதை மகாவிஷ்ணு தான் எடுத்து கொடுத்ததுக்கு எல்லாமே காரணமாக மகாவிஷ்ணு தான் இருந்தார். அப்போது மகாவிஷ்ணு கைப்பட்டு அங்கே சுவாமி பார்த்தீங்கன்னா சுயம்புவாக மாறிடுறார். அப்போ சக்தி இல்லாமல் எப்படி சுவாமியை பூஜை பண்ணுறது அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுக்கு ஒரு எண்ணம் ஏற்பட்டப்போ ஒரு அசரீரி கேட்குறது, உங்கள் ஆபரணத்திலேயே அம்பாள் இருக்கா பண்ணுங்கன்னு சொல்லி சுவாமி சொல்கிறார். அதனால் மகாவிஷ்ணு கழுத்தில் இருந்த ஆபரணங்கள் எல்லாத்தையுமே கழட்டி வச்சு சிவனுக்கு பக்கத்தில் சக்தி ஸ்தானத்தில் அந்த ஆபரணங்களை வச்சு பூஜை பண்ணார் மகாவிஷ்ணு. ஸோ அதனால தான் அபிராமி அம்பிகை அமிர்த கடேஸ்வரர் அந்த கோவிலில். ஸோ அதனால் அங்கே மகாவிஷ்ணுவே தன் ஆபரணத்து மூலியமாக பிரத்யக்ஷமாக உருவான அம்பாள் தான் அபிராமி. அதனால தான் அபிரமத்தே இத்தி அபிராமின்னு சொல்லிட்டு அவளுக்கு பேர். ஸோ அதே கோயிலில் தான் இந்த அபிராமி பட்டரும் இருந்தார். அவரோட பேர் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பட்டர்னு பேர். அவர் ஒரு மிக சிறந்த தேவி பக்தர். அவர் இந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன். ஒரு மிக சிறந்த தேவி பக்தர் அவர். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணக்கூடிய ஒரு பக்தர். ஸ்ரீவித்யா அவ்வளோ சீக்கிரம் யாருமே பண்ண முடியாத ஒரு விஷயம். அவரோ அம்பாள் மேலே அவ்வளோ பைத்தியம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவித்யா உபாசனை பண்ணிட்டு அந்த சுவாமியை பூஜை பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கார். அவர் வர பெண்கள்லேருந்து எல்லாருமே பார்த்தா அம்பாலாக பார்த்து 3 பேராக வந்தா துர்காலட்சுமி சரஸ்வதி, ஒட்டையாக வந்தாக்க காத்தியாயினி அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பெண்களை பார்த்தாலுமே அம்பாலாக பாவிச்சு அப்படியே காலில் விழுந்து பூஜை பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு அம்பாள் மேலே ஒரு பக்தி ஜாஸ்தி உள்ளவர் தான் அவர். அவர் அபிராமி சந்தியில் எப்பயுமே காத்தால் அபிஷேகம் நடக்கிறச்சே அந்த ஸ்க்ரீன் போட்டுக்கிறச்சே கண்ணை முடின்னு உட்காந்துருவார். ஏன்னா ஸ்க்ரீன் திறந்து இருக்கிறச்சே அம்பாலை பார்க்குறார். ஸ்க்ரீனை மூடிட்டு அம்பாலை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல உட்காந்துட்டு ஸ்க்ரீன் போட்டதும் கண்ணை மூடிட்டு அம்பாலை தியானம் பண்ணிட்டு அம்பாலை அவர் மனசார உள்ள பூஜை பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துருப்பார். அப்போ தான் அந்த ராஜா வரார். ராஜா யார் இவன் குறுக்கால் நந்தி மாதிரி உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி அவனை திட்டுறார். திட்டினோடனே யார் சொன்னாலும் எழுந்திருக்கவே இல்லை. உடனே அவர் ராஜா கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு நான் அம்பாலை பார்த்து பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் மாட்ட ஏதோ சொல்லிட்டு இருக்கார். அதாவது என்ன நடக்கிறதுங்கிறது அபிராமி பட்டருக்கு அந்த டைமில் தெரியல. ஏன்னா அவ்வளோ ஒரு ஆழ்ந்த ஒரு பக்தியில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறச்சே அது நிற்கிறது ராஜாவானும் தெரியல, மனுஷனாகவும் தெரியல, சுவாமியாகவும் தெரியல. அதனால் அவங்ககிட்ட வாக்குவாதம். சரி அப்போ நீ பூஜை பண்ணுறேங்கிறே இன்றைக்கி என்ன திதி அப்படின்ற மாதிரிலாம் கேட்டு நிறைய கேள்வி கேட்டுகிட்டே இருக்கார். அப்போ இன்றைக்கி என்ன திதினா நீ போடா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை திட்டார் மரியாதை இல்லாமல். உடனே ராஜா கோவம் இவர் பக்தி என்னங்கிறது ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் ஒரு 4 பேருக்கு இடத்துல ராஜாவை அசிங்கப்படுத்திட்டான் அப்படிங்கிறனால ராஜா கோவம் இவனை இன்னைக்கு உயிரோடு எரிச்சிருங்க அப்படிங்கிறார். சிறையில் அடைங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லலை, இன்றைக்கி ஒரு உயிரோடு எரிச்சிருங்கன்ற மாதிரி ஆணையிடுறார். அதனால் ராஜா போனதுக்கு அப்புறமேட்டுலாம் தட்டி எழுப்புறாங்க. எழுப்பிட்டு என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டேனாக்கா அவருக்கு ஒன்றும் புரியல. உடனே பார்த்துட்டு ஒரே கேள்வி, இதுவும் நாடகம் தானா? சரி ஓகே, ஆரம்பிச்சிச்சு நீ தான், இதை நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். அதே மாதிரி சாயங்காலம் ராஜாவோட சைன்யங்கள் அபிராமி பட்டர் வீட்டுக்கு போகிறாங்க. அவர் இழுத்துட்டு வராங்க. இழுத்துன்னு அந்த இடத்துல பார்த்தாக்க ஏற்றுறதுக்காக கட்டைகள்லாம் போட்டு வச்சுருக்காங்க. மேலே நீட்டாக ஒரு பாலம் கட்டியிருக்காங்க. பாலம்னா அதில் 100 விதமான கயிறு இருக்குது, 100 கயிறு இருக்குது. அதனால் சுவாமி ராஜா அபிராமி பட்டரை அந்த பிரிட்ஜ் அந்த பாலத்துக்கு மேலே நிறுத்த வச்சுட்டு அப்பயும் கேட்குறாரு, நான் காத்தால உன்கிட்ட கேட்டேன், இன்றைக்கி அமாவாசை தான் பௌர்ணமின்னு சொன்னேன், உன்னால் நீங்கள் பௌர்ணமினா நிலவை காட்ட முடியுமான்னு சொல்லி கேட்குறார். அவ்வளோதானே காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஒத்துண்டார். உடனே ராஜா சொல்கிறார், இங்கே 100 கயிறுகள் இருக்குது, அந்த 100 கயிறையும் ஒன்றா நான் அறுத்துட்டே வருவேன், இந்த 100வது கயிறு அறுக்கிறச்சே நீ உள்ளே நெருப்பில் விழுந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அபிராமி பட்டரை மேலே ஏற்றி கீழே நெருப்பு மூட்டி விட்டுறாங்க. அப்போது 100 தான் எனக்கு லிமிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி பட்டர் அப்போ தான் அந்த பாட்டை ஆரம்பிக்கிறார். அதான் அபிராமி அந்தாதி. அதாவது அந்தம் ஆதி, அந்தம்னா முடிவு, ஆதினா ஆரம்பம், எதில் முடிக்கிறாரோ அதுலேருந்தே ஆரம்பிக்கிறார்.
உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து உதிக்கின்றவேன்னு சொல்லியே முடிச்சிடுறார். அதனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பூத்தவளே அப்படின்னாக்கா உடனே அதுக்கடுத்து அதுக்கு எதில் முடிகிறதோ அப்படியே தான் இந்த பாட்டு ஃபுல்லாக ஆரம்பித்து போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி பாடிண்டே இருக்கிறார். பாடிண்டே இருக்கிறச்சே வந்து 79வது பாட்டில் கரெக்டாக வந்து அம்பாள் வந்து தரிசனம் கொடுத்துட்டா. அம்பாள் வந்து தன் காதில் இருந்த தோடையே எடுத்து வீசி அது வந்து பெரிய சந்திரமாக பிரகாசிக்கிறது. ஸோ அதை சொல்கிற மாதிரி தான் இன்றைக்கி அலங்காரமும் பண்ணியிருக்கு. அங்கே திருக்கடையூரில் பார்த்தீங்கன்னா அம்பாள் அக்ஷமாலை வச்சுருப்பா, கையில் தாமரை வச்சுருப்பா, அபயம் விரதம் வச்சுருப்பா. அந்த விரதம் அப்படிங்கிற கையால் தான் வந்து அந்த காது தோடு தூக்கி போடுறா. ஸோ அதான் வந்து இங்கே வந்து நம்ம திருச்சியில் வந்து அந்த அம்பாளோட காது தோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீசக்கரத்தாலே பண்ணியிருக்கோம். அதனால் அந்த அம்பாளையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணி இங்கே வந்து ஸ்ரீசக்கரத்தை தூக்கி போடுற மாதிரி இன்றைக்கி பண்ணியிருக்கோம் அலங்காரம். அந்த மாதிரி ஏன்னா அதாவது இங்கே ஒரு விஷயம் பார்க்கணும். 100 பாட்டு, அதாவது 100 கயிறை அறுத்து விட்றச்சே அம்பாள் கடைசி கயிறத்தில் வந்து அவ காப்பாற்றலை. ஏன்னாக்க ஒரு கயிறாக கட் பண்ணே வராங்க. கடைசி கயிறில் வந்து அபிராம்பட்டர் என்ன பண்ணியிருப்பார், கைத்தை பிடிச்சி தொங்கின்னு இருப்பார், தொங்கின்னு பாடின்னு இருப்பார். அவ்வளோ கஷ்டத்தை நான் அவனுக்கு கொடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து தாய் அவள் யாருன்னா வந்து தாய். இங்கே உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிக்கும் அவள் தான் தாய். என்றைக்குமே அம்மா வந்து பசங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரே தாய் வந்து பார்த்திங்கன்னா அன்னை பராசக்தி தான். அதனால் 78வது பாட்டிலே வந்து அம்பாள் வந்து அந்த பக்தனுக்கு அனுகிரகம் பண்ணி காப்பாற்றுறா. இதுவே அம்பாளாக இருக்கனால 78லே வந்துட்டா. இதே சுவாமியாக இருந்தால் நீ வாடா அவனை தொங்க விட்டு தான் பார்ப்பேன்னு சொல்லிட்டு 100வது பாட்டு வந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்து அந்த கஷ்டத்துலேயும் நம்ம வந்து அவன் எப்படி அவனை பக்தி இருக்குன்றதை பார்த்துட்டு தான் வந்து சுவாமி அனுகிரகம் பண்ணுவார். அதே மாதிரி இது ஒரு உதாரணமாக வந்து இந்த பிள்ளை கறி கேட்ட கதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயனார் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஒரு சிவ தொண்டருக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு தான் அவர் வந்து சாப்பிடார் அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தியம் பிரமாணம் எடுத்துகிட்டு இருக்கார். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து ஒவ்வொரு சிவபக்தருக்காக கூப்பிட்டு அந்த சாப்பாடை போட்டுட்டு தான் வந்து அவர் சாப்பிடுவார். அதில் வந்து அன்றைக்கின்னு பார்த்துட்டு யாருமே கிடைக்காதனால ரொம்ப கஷ்டப்பட்டார். ஏன்னா இது நான் கண்டிப்பாக பண்ணியே ஆவேன் அப்படிங்கிற ஒரு சத்திய பிரமாணம் எடுத்துட்டு அவர் தினமும் இந்த காரியத்தை பண்ணிட்டு இருக்கார். அப்படி பண்ணுறச்சே வந்து அன்றைக்கின்னு பார்த்துட்டு யாருமே வரல. ஏன்னாக்க சுவாமி யாரையுமே அனுப்பலை. அன்றைக்கி யார் வரனா சுவாமியே வரார். சுவாமியே வந்து இன்றைக்கி நானே வரேன்னு சொல்லிட்டு சுவாமியே வரார். வந்துட்டு ஒரு தூரமாக அவள் வீட்டிலேருந்து ஒரு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துட்டு இருக்கார். அப்படியே பெரிய ஜடையெல்லாம் வச்சுண்டு ஒரு கிழிஞ்சு போன வஸ்திரத்தை கட்டிண்டு ஒரு அப்படியே கண்களை பார்த்தாலே ஒரு பிரகாசமான கண், கையில் சூலத்தையும் வச்சுட்டு அவரை சுற்றி ஒரே நாயெல்லாம் இருந்துருக்கு. அவரை பார்க்குறதுக்கே விகாரமாக இருக்குது. இருந்தாலும் அவரை பார்த்துட்டு நீங்கள் சிவனடியாரா அப்படின்னு கேட்குறச்சே, என்னப்பா நான் பார்த்து இப்படி கேட்குறேன்ற மாதிரி சுவாமி கேட்குறார். நீங்கள் எங்கள் ஆற்றுக்கு கண்டிப்பாக சாப்பிட வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றார். உடனே அவர் வந்து சொல்கிறார், நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுமா, சரி சாப்பிட்றேன், ஆனால் என் ரூல்ஸுக்கெலாம் நீ வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்கிறார். என் ரூல்ஸுக்கெலாம் நீ அக்செப்ட் பண்ணியிருந்தா நான் வரேன் அப்படின்னா. என்ன ஒரு ரூல்ஸ்னா, நான் வந்து 6 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் சாப்பிடுவேன். 6 மாதத்துக்கு ஒரு தடவை மட்டும் தான் சாப்பிடுவேன். அதுவும் வந்து மாமிசம் தான் சாப்பிடுவேன். அதுவும் எப்பேற்பட்ட மாமிசம்னா 6 மாதம், அதாவது ஒரு சின்ன குழந்தை, ஒரு 6 வயசு 7 வயசு குழந்தையோட கறியை மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். உடனே இவர் பார்த்து, என்னடா அது நம்ம வாக்கு கொடுத்துட்டோம், நான் கண்டிப்பாக உனக்கு சாப்பாடு போகிறேன்னு வாக்கு கொடுத்துட்டோம், அங்கே என்ன பண்ணன்னு தெரியாமல் சரி ஓகே பண்ணுறேன் அப்படிங்கிறார். அப்படியும் அந்த குழந்தை அந்த வீட்டுக்கு ஒரே பிள்ளையாக இருக்கணும். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஏறிண்டே இருக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்பயும் அந்த குழந்தை ஒரே குழந்தையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறச்சே பார்த்தார். சரி ஓகே நீங்கள் வாங்குன்னு சொல்லி ஆற்றுக்கு கூட்டின்னு போயிட்டு ஆற்றுக்காரிக்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி அவர் இந்த மாதிரிலாம் கேட்குறாரு, பரவாயில்ல நம்மளுக்கு பகவான் ஒரு குழந்தைய கொடுத்துருக்காரு, நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த குழந்தைய வந்து உள்ள ஸ்கூலில் இருந்த குழந்தைய அழைச்சின்னு வந்து வீட்டில் வந்து அழைச்சின்னு வரார். வந்துட்டு அந்த குழந்தைய குளிப்பாட்டி அந்த குழந்தைய சந்திரங்கள்லாம் பூசி விட்டு அந்த குழந்தைய வாசனையாக இது பண்ணி விட்றார். இவர் சொல்கிறார், எனக்கு வந்து நான் ரொம்ப நேரம்லாம் காத்துன்னு இருக்க மாட்டேன், எனக்கு உடனே வந்து சாப்பாடு அப்படிங்கிறார். அதாவது அந்த குழந்தை சொல்லிட்டார், வீட்டுக்கு ஒரே குழந்தையா இருக்குன்னு சொல்லிட்டார். அந்த குழந்தைய வந்து அப்பா பிடிக்க அம்மா கழுத்தை இருக்கணுமா, அப்பா பிடிக்க அம்மா கழுத்து இருக்கணும். இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நான் சாப்பிடுவேன்னு அவர் சொல்கிறார். இவர் எல்லாத்துக்கும் ஒத்துன்னு அழைச்சின்னு வரார்.
அதே மாதிரியே பண்ணுறாங்க. அந்த குழந்தைய அப்பா பிடிச்சிட்டு அப்பா கழுத்தை அறுக்கிறாங்க. அறுத்துட்டு அந்த குழந்தைய வந்து அப்படியே கறியாக சமைக்கிறாங்க. சமைச்சு இது வந்து காலெல்லாம் கட் பண்ணி அதை ஒரு சமையலாகவும் வச்சு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி வைக்கிறாங்க. வச்சு முடிச்சுட்டு இலைய போடுறாங்க. அவர் வந்து உட்காரார். உட்காந்துட்டு என்ன ஆரம்பிங்க போடுங்க அப்படிங்கிறார். உடனே எல்லாத்தையும் இலையில பரிமாறுறாங்க. இது என்னது? இது தொடை அப்படிங்கிறாங்க. இது என்னது? இது விரல்கள் அப்படிங்கிறார் அவர். ஒரு அப்பா தன் குழந்தையை வெட்டி அங்கே வச்சுன்னு இருக்கார். அப்போ அவங்க நிலைமை எப்படி இருக்கும்? இருந்தாலும் கண்ணீர் வராமல் அந்த காரியத்தை பண்ணாங்க. ஏன்னா அவள் எடுத்த பிரமாணம், நான் ஒரு நாளைக்காவது ஒரு சிவபக்தனுக்கு சாப்பாடு போட்டுருவேன் அப்படின்ட்டு. எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு முக்கியமான விஷயத்தை காணுமே அப்படிங்கிறார். என்ன? தலை எங்கே அப்படிங்கிறார். அந்த தலையை வந்து என்ன பண்ணணுமா? தலையை வந்து இடிக்கணுமா? தலையை இடித்து அதில் மிளகெல்லாம் சேர்த்து ரசமாக பண்ணி எடுத்துன்னு வான்னு சுவாமி கேட்குறார். மனசே இல்லாமல் இடித்து எடுத்துன்னு வராங்க. எடுத்துன்னு வந்து அதையும் வந்து பக்கத்தில் ஒரு கிண்ணத்தில் வைக்கிறாங்க. வச்சு முடிச்சுட்டு சரி உங்கள் வீட்டில் குழந்தை இருப்பானே எங்கே கூப்பிடு அப்படிங்கிற. எங்கே உங்கள் பையன் எங்கே அப்படின்னு கூப்பிட்றாரு. என் பையனா? இது என் பையன் தான் சொல்லிட்டா எங்கே எழுந்துட்டாரான்னு சொல்லிட்டு என் பையன் வந்து வெளியே விளையாடின்னு இருக்கான் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறார். போய் பையனை கூட்டின்னு வா அப்படிங்கிறாரு. உடனே இந்த பையன், இவர் வந்து சிறு தொண்டர்னு பேர், வாசலில் போயிட்டு மகனே அப்படிங்கிறார். இங்கேருந்து அவர் கூப்பிட இங்கே இருக்கிற கால்கள்லாம் காணா போகிறது, விரல்கள் காணா போகிறது, தலை காணா போகுது, எல்லாம் போயிட்டு அந்த குழந்தை வாசலில் அப்பா அப்படின்னு ஓடி வரா. அப்பொழுது வீட்டில் இருந்த அந்த சுவாமி திடீர்னு பார்த்தா காணா போயிட்டார். உடனே எங்கடா சுவாமியை காரணம் வெளியே போய் பார்க்குறச்சு மேலே ரிஷபத்து மேலே சுவாமி அம்பாலுமா வந்து அந்த சிறு தொண்டனுக்கு காட்சி கொடுக்குறார். சிறு தொண்டா, நீ பண்ணது சிறு தொண்டே அல்ல, பெரிய தொண்டு அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி அம்பாளாக இருக்கச்சே எழுத்துட்டாது பாட்டிலே வந்து அனுகிரகம் பண்ணான். சுவாமியாக இருந்தால் நீ தொங்குடா, அவனை தொங்க விட்டுட்டு கஷ்டப்படுத்தி தான் அவனை பார்ப்பேன்னு சொல்லிட்டு சுவாமி அப்படி அனுகிரகம் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் இந்த அபிராமி அந்தாதியே வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் வந்து அவர் இந்த அந்த 100 பாட்டையும் வந்து அவர் பாடுறார். கஷ்டமான சூழ்நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் என்ன சொல்லுவானே தெரியாது, பயத்தில் உளருவாங்க, என்ன ஏதோ கண்ணாபின்னு பேசுவாங்க. அதே மாதிரி சந்தோஷமாக இருக்கிறச்சேவும் வந்து ஏதோ ஒரு ஆனந்தத்தில் வந்து ஏதோ பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு சமயத்தில் செய்யப்பட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி அந்தாதி. இதே கஷ்டமான சமயத்தில் வந்து நம்ம துளசிதாசர் வந்து ஹனுமன் சாலிசா கொடுத்தார். ஏன்னா முகலாய மன்னர் வந்து அவரை சிறை பிடிச்சின்னு போயிட்டார். சிறை பிடிச்சின்னு போய் சிறையில் எரிச்சு துன்புறுத்துறாங்க. அந்த முஸ்லீம் அந்த கன்வெர்ட் பண்ணுற அந்த ப்ராப்ளம் அந்த டைமில் வந்து. அப்போது வந்து இவர் அந்த ஜெயிலில் உட்காந்துட்டு அனுமாரை வேண்டிண்டு அந்த சொல்கிற ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஹனுமன் சாலிசா. அப்போ வந்து ஒரு லட்சக்கணக்கான குரங்கு வந்து அந்த ராஜ்யத்தை நாசம் பண்ணி இவரை காப்பாற்றுறதான். ஸோ அதான் வந்து ஹனுமன் சாலிசாவோட கதை. ஸோ அங்கேயும் வந்து அவர் சொல்கிறார், இந்த பூமியிலேருந்து சூரியனுக்கு எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறார் அவர். யுக சாஸ்திர யோஜனைன்னு சொல்லிட்டு அதில் வரும். ஸோ அந்த பூமிக்கும் அந்த நிலாக்கும் அந்த சூரியனுக்கும் உள்ள கிலோமீட்டர் எத்தனை, அவ்வளோ தூரத்தில் போய் அந்த சூரியனை பிடிச்ச ஒன்றால் இங்கே பக்கத்தில் இருக்க என்னை காப்பாற்ற முடியலான்ற மாதிரிலாம் அதில் கேட்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் வந்து சொன்னதான் அந்த ஹனுமன் சாலிசா. இதே மாதிரி இவர் வந்து ராஜா ஆணையிட்டிருக்கார், அவரை எரிச்சிருங்கன்னு ஆணையிட்டிருக்கார். அந்த கஷ்டத்தில் வந்து அம்பாலை பிரார்த்தனை பண்ணி சொன்னதான் இந்த அபிராமி அந்தாதி. அந்த மாதிரி மனுஷங்களுக்கு கஷ்டங்களை வரைச்சதான் வந்து சுவாமியை பார்க்கணுன்ற எண்ணங்களே நம்மளுக்கு வரும். ஸோ நல்லா வந்து நம்ம இங்கே இருக்கிற ஒருத்தருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய ஊர்பட்ட எல்லாருக்குமே கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி மகாபரிவா கூட ஒரு கல்யாணம் ஆகிற வயசில் இருக்கிற பொண்ணுக்கு சித்தப்பிரம்ம பிடிச்சி போயிடுதுன்னு சொல்லி அம்மா கஷ்டப்படுறச்சே மகாபரியை பார்க்க போகிறச்சே அவர் சொல்கிறார், அபிராமி இந்த படிக்க ஆரம்பிங்கோ எல்லாம் பேர் அப்படிங்கிறார் மகாபரிவா. இந்த மாதிரி இந்த அபிராமி அந்தாதி சொல்ல 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 நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அம்பாள் இது மூலியமாக நம்ம எல்லாருக்குமே கொடுத்துருக்கா. ஏன்னா அபிராமி பட்டரோட பக்தி என்னங்கிறது அம்பாளுக்கு தெரியும். இருந்தாலும் அந்த பக்தினால் என்ன ஆகுறது, அதில் மக்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற சொல்கிறதுக்காக ஏற்பட்ட ஒரு திருவிளையாடல் தான் வந்து இந்த அபிராமி அந்தாதி அப்படிங்கிறது. ஸோ நம்மளுக்குலாம் கஷ்டங்கள் வந்தால் தான் நம்ம வந்து சுவாமிக்கிட்ட வரும். அதே மாதிரி இன்னொரு குருக்கள் ஒரு கோவில் பூஜை பண்ணுற ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் வருது. அந்த கஷ்டம் என்னன்னா, வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு அரிசி இல்லை, கடங்காரன் வீட்டு வாசலில் நிற்கிறான், அவருக்கு ஒரே கஷ்டம். அவர் என்ன பண்ணார், கோயிலுக்கு போவார், பூஜை பண்ணார், வீட்டுக்கு வருவார், பைசாவும் ஒன்றுமே இருக்காது. அந்த கஷ்டத்தில் போயிட்டு அம்பாலை போய் பிரார்த்தனை பண்ணதுக்கு போகிறார். போனாக்க அம்பாள் வந்து ஒன்றும் திரும்பி பார்க்குற மாதிரி அவருக்கு தெரியல. அம்பாலை பார்த்தாக்க என்னமோ ஏளனமாக பார்க்குற மாதிரி இருக்குது. யாராவது கூப்பிட்டுட்டே இருக்கிறச்சே வந்து யாருமே பார்க்கலன்னா நம்ம வந்து என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம், அது ஒரு விரக்தி அடையும். அந்த மாதிரி அவர் என்ன பண்ணிட்டார், அந்த இடத்துல அம்பாள் மேலே கோவப்படாமல் ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். என்னன்னா,
ஹே ஹே ரம்ப கிமம்ப ரோதிஷி குதா கர்ணோலுடத்யக்னிபூஹு கிந்தே ஸ்கந்த விசேஷிதம் மமபுரா சங்கியாகிருதா சக்ஷுஷா நைதத்தேப்சிதம் கஜாசிரிதம் நாசா மிமிதேம்பமே தாவேம்பயசா வியக்ரா சிவா பாத்துவஹா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இடத்துல ஒரு ஸ்லோகத்தை சொல்லிட்டு போகிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, அம்பாள் ரொம்ப பிஸியாக இருக்கிறாளாம். அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பிஸியாக இருக்கிறாளாம். என்ன பிஸினாக்க, வீட்டில் ஒரே சண்டை. யார் வீட்டில்? அம்பாள் பார்வதி வீட்டில் ஒரே சண்டை. யாரால? 2 பசங்களால். யார்? சிவன், பிள்ளையார், முருகர். பிள்ளையார் முருகர் வீட்டில் ஒரே சண்டை. என்னன்னாக்க, ஹே ஹேரம்ப அப்படின்னு அம்பாள் கூப்பிட்றாராம். உடனே பிள்ளையார் கிம்மம்பே அப்படின்னு கேட்குறாராம். ரோதிஷி குத்தஹா, எதுக்கு அழுகுறன்னு சொல்லி கேட்குறச்சு, கர்ணவுலுடத்தி அக்னிபூ, முருகன் என் கண்ணை குத்திட்டான் அப்படிங்கிறாராம். உடனே முருகனை கூப்பிட்டு, நீயே அவனை கண்ணை கூட்டனா, சங்கியா கிருத்தா சக்ஷுஷா, என் கண்ணை வந்தால் முதல்ல எண்ணுனா, அதான் நான் கண்ணை குத்திட்டேன் அப்படிங்கிற. நீ ஏன்டா அப்படி பண்ண முருகன் கேட்குறச்சு, அவன் தான் வந்து என் தும்பிக்கையை அளந்தான். கஜாசிய சரித்தம் நாசா மிமிதேம்பமே, அவன் தான் வந்து முதல்ல என் தும்பிக்கையை வந்து அளந்து பார்த்தான் அப்படின்ற மாதிரி 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுனே இருக்காங்க. அம்பாலும் பார்க்குறா. பார்த்துட்டு ஒரு சந்தோஷமாக ஒரு மாதிரி சிரித்து பார்க்குறா. வியக்ரா சிவா பாத்துவா, இவ்வளோ நீயே இவ்வளோ பிஸியாக இருக்கிற, உனக்கே இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீ என்னை எங்கேருந்து காப்பாற்ற போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டு வரார். வீட்டுக்கு போனால் அவர் கடன் எல்லாமே தீர்ந்துருக்கு. அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணியிருக்கா அந்த மாதிரி. ஸோ ஒரு விரக்தி, நம்மளுக்கு என்றைக்கு கஷ்டம் வருமோ அன்றைக்கி தான் போய் நிற்போம். அப்பயும் ஒன்றுமே நடக்கலைன்னு நம்ம நினைக்கவே கூடாது. நம்மளோட பக்தி என்னங்கிறத நம்ம அங்கே தான் தெரிய வச்சுக்கணும். அங்கே அவ்வளோ தூரம் அவர் போய் நிற்கிறார். அம்பாள் பார்க்கவே இல்லைன்னு நம்ம நினச்ச ஒரு వ్యక్తిயில் வந்து திட்டிட்டு போகல. ஒரு வேலை நீ இப்படி பிஸியாக இருப்ப, அதனால தான் அவனால் ஒன்றும் பண்ண முடியல போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகிறார். ஆனால் அவரோட கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகி சௌக்கியமாக அவங்க வீடு எல்லாமே இருக்கிறது. இந்த மாதிரி அம்பாளை பற்றி சொல்லணும், சுவாமி பற்றி சொல்லணுன்னாக்க சொல்லிகிட்டே போகலாம். அபிராமியானதை பற்றி சொல்லணும்னா கூட 100 பாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டுக்கு 1 மணி நேரம்ன்ற மாதிரி பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஏன்னா இவர் வந்து ஸ்ரீவித்யா உபாசகனால அதில் 18வது பாட்டோ ஏதோ ஒரு பாட்டில் வந்து மகாமேருவை பற்றி அதில் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி அதில் ஒவ்வொரு பாட்டிலையும் வந்து ஒரு உள்ளர்த்தங்கள் அதில் வந்து அடங்கியிருக்கு. அதனால தான் நம்ம ஆலயம், நம்ம கோவில் நிர்வாகம் இதை ஏற்படுத்தியிருக்காங்க. ஏன்னாக்க எல்லாரும் வந்து பூஜை பண்ணுறச்சே 2 பாட்டு 3 பாட்டு அந்தாதி பாடுவோம். ஆனால் அதில் பலன் ஃபுல்லாக வேணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த மாதிரி 100 பாட்டும் பாடுறதுக்கு நம்ம கோவில் நிர்வாகம் இதெல்லாம் நம்ம ஏற்பாடு படுத்தி கொடுத்துருக்காங்க. அதனால் இது இந்த பண்ணுற ஒரு காரியம் எனக்கோ கோயிலுக்கோ கிடையாது. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்கள் எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஆலயம் இந்த மாதிரி நல்ல நல்ல காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. ஒரு வருத்தம், சின்ன வருத்தம் என்னென்னா, போன வாட்டி இந்த ஹால் ஃபுல்லாக இருந்தது. எப்படியும் ஒரு 150 பேராக வந்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் இன்னும் அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே நீங்களாம் அழைச்சின்னு வரணும். அம்பாள் அனுகிரகத்தை பெற்று நல்லா சௌக்கியமாக சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி வேண்டிக்கிறேன். நம பார்வதி பதடே.